the 6-speed. Instead of me, got my me feeling sickly. I want it all now. I've been running through the pussy, need a dog pound. 100 models getting faded in the compound. ஹலோ கைஸ், வணக்கம். இது ரிதேஷ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. சென்னையில் வந்து நம்ம இன்னொரு கேமிங் கேஃபே வந்து பண்ண போகிறோம். இது லிட்டரலாக நம்மளோட 4th கேமிங் கேஃபே சென்னை சிட்டியில். ஸோ அதனால் வந்து அதுக்கோட பார்ட்ஸ் தான் வந்து நம்ம லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ராவலிங்கில் இருக்க போய் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம டீமை வந்து அங்கே லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லோட் பண்ணுறக்கப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாகவே வந்து வீடியோ எடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே லோட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் இருக்குது. வித் மானிட்டர்ஸ், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ போயிட்டு இருக்கும்போதே வந்து நான் பேலன்ஸ் வந்து பேசுகிறேன் வாங்க. ஸோ நம்ம இப்போ போகிற கேஃபே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நகர் லொக்கேட் இருக்குது. இந்த கேஃபேக்கு வந்து நம்ம டோட்டலாக 10 சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்கோம் நான் சொன்ன மாதிரி. அண்ட் 10 சிஸ்டம்ஸோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 7,60,000 வித்தவுட் தி கிராஃபிக் கார்டு, இன்க்ளூடிங் நான் சொல்றது வந்து மவுஸு, கீபோர்டு, மானிட்டர் எல்லாமே சேர்த்தே வந்து 10 பிசிக்குமே அவ்வளோதான் ஆச்சு. ஸோ இட்ஸ் சூப்பர் ஆப்டிமைஸ்ட் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டெக் போயிருக்கோம். ஏன்னா வந்து when it comes to கேமிங் கேஃபேஸில் 2 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஒன்று வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கு. செகண்ட் வந்து வில் பி நம்ம எவ்வளோ கம்மியான டிடிபி ரேஷியோ கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிடிபி ரேஷியோனா வந்து இட்ஸ் பேசிக்லி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான பவர் கன்சப்ஷன் இருக்கும் அந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செட்டிங் அப் ரேண்டம் ஒரு பார்ட்ஸை வச்சு நம்ம செட்டப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டு வந்தால் இட் வில் பி வெரி 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 குட் இன் ஜென்ரல் ஆன் த லாங் ரன். ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து கான் வித் Ryzen 5 760 ப்ராசர் டில் டேட் வந்து under 20,000 தி பெஸ்ட் கேமிங் ப்ராசர் யூ கேன் கோ ஃபார். அண்ட் மதர்போர்டுக்கு வந்து கான் வித் MSI B650M கேமிங் வைஃபை. வெரி குட், ரொம்ப ஸ்டாண்டர்டான மதர்போர்ட், வெரி 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 குட் இன் ஆல் டர்ம்ஸ். ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அரௌண்ட் 10,000 தட்ஸ் லைக் தி பெஸ்ட் ஆப்ஷன் வி காட் அகைன். அண்ட் SSD வந்து 1 TB ஸ்டாண்டர்டாக போயிருக்கும். Gen 4 கிங்ஸ்டனோட NV3 அண்ட் ரேம் வந்து DDR5 G-Skill 32 GB ரேம் போட்டிருக்கோம். பவரிங் ஆல் டுகெதர் 650 வாட் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா the graphic card that we are going with is not anything new. It's an RTX 3070. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து he already had the graphic card. அவர் எக்ஸிஸ்டிங்காக வந்து முன்னாடியே வந்து ஒரு 10 கிராஃபிக் கார்டு வச்சிருந்தாரு. அந்த கிராஃபிக் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து அதே கிராஃபிக் கார்டே நம்ம போட்டிருக்கோம். அண்ட் யூ வில் நாட் பிலீவ், அந்த கார்டு வந்து நான் இனிஷியலாக வந்து ஸ்கெப்டிக்கலாக இருந்தால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த கண்டிஷன் ஆஃப் த கார்டு வாஸ் டூ குட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டும் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ 3070 வந்து ஒரு பழைய ஜென்ரேஷன் கிராஃபிக் கார்டாக இருந்தாலும் இந்த டேட் வரைக்கும் ஒரு 5060 கூட அதை பீட் பண்ண முடியலங்க இன் ரா பர்ஃபார்மன்ஸ். ஸோ it didn't seem like ஒரு நாக் ஆஃப் மாதிரிலாம் எனக்கு தெரியல. டெஃபினட்டா வந்து அது ஒரு குட் ஆப்ஷனாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்க 2K கேமிங் வரைக்கும் கூட வந்து என்ட்ரி லெவலில் வந்து போகலாம் இந்த கிராஃபிக் கார்டை வச்சுட்டு. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the main USP of this gaming cafe that is going to separate everything else என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, it's Chennai's first 300 Hz gaming cafe. எஸ், நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க மானிட்டரோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 300 Hz. ஸோ சென்னையோட ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இது. ஸோ that's going to be ஒரு பிக் USP அப்படின்னு சொல்லுவேன். Gosta de fazer orgia, essa novinha que tá na volanda. Gosta de fazer orgia, você tá em cima da piroca 24 horas por dia. Você levanta por cima da tudo. அண்ட் கேபினெட்டுக்கு வந்து we have gone with கோகோ ஸ்போர்ட்ஸோட ராம்பேஜ் சீரிஸ் வந்து ஒரு கேபினெட். வெரி நைஸ் லுக்கிங், நல்ல ஒரு RGB லைட்டிங்கோடலாம் வந்துருச்சு. அண்ட் எஸ், இட் வாஸ் ஓவரால் நம்ம இந்த ஒரு கேமிங் கேஃபே தீமுக்கு பார்த்தீங்கன்னா they wanted கொஞ்சம் RGB பட் அதே மாதிரி கிளாஸாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், பிசி பில்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் புட்டிங் ஃபியூ காம்பனன்ட்ஸ் டுகெதர். இந்த கஸ்டமருக்கு கூட வந்து they have come for a business motive. we do for literally எல்லாத்துக்குமே வந்து பிசி பில்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் கேமிங் VFX ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு பண்ணியிருக்கோம். கேமிங் கேஃபேஸ் இது வந்து சென்னை 4th கேமிங் கேஃபே. ஸோ எல்லாருக்கும் வந்து நீங்க ஒரு ரிக்வயர்மெண்ட் வச்சு வரீங்க, எனக்கு இந்த பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே வந்து கொடுத்துட மாட்டோம். வி டீப் டைவ் இன்டு எவ்ரி லிட்டில் ஆஸ்பெக்ட். நான் எப்படி வந்து இந்த கேமிங் கேஃபேக்கு வந்து நம்ம அந்த பவர் டிடிபி ரேஷியோவும் பார்க்குறோம், அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எது ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கணும் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து எண்ட் ஆஃப் தி டே அந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கா இல்லையா அப்படின்ற வரைக்கும் வந்து we will
be going to deep dive and then we will suggest components. So that is what we do and I wanted to just tell this out. ஏன்னா வந்து இங்க நிறைய பேர் வந்து are just concerned about the price. அதாவது price வந்து எனக்கு இது கம்மியா இருக்குன்னா இதை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. That is not at all true. ஏன்னா வந்து after sales support இருக்கு, on site support இருக்கு, இது எல்லாமே கூட பார்க்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் இஸ் சம்திங் தட் டெஃபினெட்லி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ட்ரபிள் வரதான் செய்யும், எந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம கிட்ட டீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் whomever you're going to buy it from, do see that they have the team for all that and அதெல்லாமே மேனேஜ் பண்ண முடியுமா, டெக்னிக்கலா வந்து இஷ்யூ சால்வ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு you should choose your right partner for your பிசி பில்ட். நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணாலும் சரி, 100 பிசி பில்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணாலும் சரி, ஐ திங்க் திஸ் இஸ் வெரி வெரி ஒரு பேசிக் திங் தட் யூ ஷுட் சி. நம்ம வந்து இந்த கேமிங் கேஃபே கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த கேஃபேயோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் மிட்கார்ட். நான் வந்து கரெக்டான நேம் வந்து போடுறேன் அவங்க கேட்டுட்டு. ஐ திங்க் திஸ் கோயிங் டு பி த ஃபைனல் நேம். ஏன்னா இன்னும் வந்து எக்ஸாக்டாக அந்த போர்டிங்ஸ் எல்லாமே வைக்கல, பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன், 99% டன் அப்படின்னு சொல்லுவேன். இது எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகர்ல இருக்க டவர் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்கர் கடை இருக்கும். ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி ஃபெமிலியர். இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க. அண்ட் அந்த டவர் பர்கருக்கு பக்கத்துல ஒரு குட்டி இது மாதிரி போவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அங்கே கிட்ட போகும்போதே காமிச்சிடுறேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 செகண்ட், ஜஸ்ட் ரைட் ஆப்போசிட் டு திஸ் பிளேஸ். எனக்கு இல்லைம்மா. ஸோ நம்ம லொக்கேஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ எங்கே இருக்கோம்னா அண்ணா நகரோட அந்த டவர் பர்கர் நான் சொன்ன மாதிரி அதுக்கு ரைட் நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஆலி மாதிரி ஒன்று போவோம். அதுக்குள்ளே வந்து இருக்கிற பிளேஸ் தான் நம்ம போகிறோம். இப்போ ஸோ ரோட் கிராஸ் பண்ணிட்டு உள்ளே போகலாம். நம்ம டீம் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அங்கே அன்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாமே வந்து இறக்கியாச்சு. இப்போ வந்து மேலே ஏற்றணும் நம்ம. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபைபிள் தான். இந்த ஏரியாவும் ரொம்ப 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 மெயின். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த சைடில் வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து டவர் பர்கர் தெரியாமல் இருக்க மாட்டீங்க. தெரியாதவங்களுக்கும் வந்து இட்ஸ் வெரி காமன் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மெயின்லேயே இருக்குது, தெருக்குள்ளே ரொம்ப அப்படியே உள்ளெல்லாம் இல்லை. இட்ஸ் வெரி 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 மெயின், ரொம்ப மெயின் லொக்காலிட்டியில் தான் இருக்குது. ஸோ நம்ம மேலே போவோம், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டோம் மிட்கார்ட். ஆல்ரெடி நம்ம டீம் வந்து ஸ்லைடாக உள்ளே வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வந்து போயிட்டு செட்டப் வந்து கொஞ்சம் எப்படி போயிட்டு இருக்கு ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக்கும் பண்ணலாம். நெட்வொர்க்கிங்க்கு மட்டும் ரூம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரூமில் போயிட்டு சில பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணிட்டு திருப்பி வந்து செட்டப் எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ நெட்வொர்க்கிங்க்கு வந்து நம்மளுக்கு தேவையான இந்த ஒரு நெட்வொர்க் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் வேலைலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ஸ்விட்சை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அலாங் வித் எக்ஸிஸ்டிங் மோடம். ஸோ இது எதுக்கு நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம இந்த இடத்தோட சர்வர் ஸ்பேஸுக்கு போகிறோம். ஸோ சர்வருக்கு ஆக்சுவலி இந்த ரூம் வந்து ஃபஸ்ட்டு அலாட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு. பட் ஆனால் இது டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெட்வொர்க் ஸ்விட்ச். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வந்து மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் ஆஃப் லேனை வந்து நம்மளோட சிஸ்டம் எல்லாத்துக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டிஃபால்ட் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இது இன்னொரு ஒர்க் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் கேன் ஆல்சோ பி அன் ஆல்டர்னேட் ஸ்விட்ச். ஆல்டர்னேட் ஸ்விட்ச்னா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் வந்து 2 நெட்வொர்க் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் வந்து லைவ்ல இருக்கும்போது இன்கேஸ் அது வந்து டவுன் ஆயிடுச்சு, இல்லை வந்து நெட்வொர்க்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கிறதுனால டவுன் ஆயிடுச்சு, இல்லை கேபிள் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்னொரு நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்விட்ச் ஆகிடும். சும்மா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலே போதும். ஸோ இட்ஸ் லைக் வெரி 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 சிம்பிள் திங் தான். அதை அந்த ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச். ஆல்சோ இது வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் கிரேட் நெட்வொர்க் ஸ்விட்ச். இட்ஸ் நாட் ரெகுலர் ஒன் அண்ட் கிகாபிட் ஸ்விட்ச் இது. ஸோ ஸ்பீட்ஸ் ஆர் வெரி 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 குட். இதை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டு உள்ள சிஸ்டமோட ப்ராசஸை போய் பார்த்துடலாம். ஐ திங்க் இன்னும் கீபோர்ட் மவுஸ் கூட வந்து செட்டப் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது சர்வர் கிரேட்னால வந்து திஸ் இஸ் குவைட் ஒரு சூப்பர் சாலிடாக இருக்குது. நார்மலாக வந்து இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நார்மல் கமர்ஷியல் கன்சியூமர் கிரேடும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியில் வராது, இது வந்து மெட்டல் பாடியில் வரும் அண்ட் வித் டைரக்ட் பவர் கேபிள் கனெக்டர். ஸோ வெரி ஸ்டாண்டர்ட் ஒன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து இட்ஸ் கோயிங் டு எண்ட் டு த கம்ப்யூட்டர். ஸோ அந்த சைடில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும், இந்த சைடில் வந்து நம்மளோட பிசி இருக்கும், இந்த சைடில் வந்து இந்த கேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே ரவுட் பண்ணி நம்ம வந்து இந்த பாக்ஸில் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேசிக்காக இது பிரைமரி நெட்வொர்க் வந்துடும். இதுலேருந்து வந்து நம்மளுக்கு அந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்போஸ் ஆகிடும் ஈக்குவல் ஸ்பீட்ஸில். ஸோ ஸ்பீட்ஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது நம்மளுக்கு. ஸோ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெட்வொர்க்கிங் ஒர்க் இஸ் டன். ஆல்மோஸ்ட் வந்து நெட்டும் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இன்டர்நெட்டும் லைவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு திங் பெண்டிங் இட்ஸ் பெரிபெரல்ஸ். ஸோ பெரிபெரல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து
ஆல்மோஸ்ட் வந்து மவுஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரேசர். ஆல்மோஸ்ட் இல்லை, எல்லாமே ஆக்சுவலி ரேசர் தான். மிச்சம் எல்லாமே கூட ரேசர் போயிருக்கலாம், பட் டெஃபினெட்லி வெரி எக்ஸ்பென்சிவ். இது ரெண்டும் மட்டும் ரொம்ப எசென்ஷியல்னால வந்து நம்ம ரேசர் பிக் பண்ணியிருந்தோம். ரேசரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் த கோப்ராவோட RGB கேமிங் மவுஸ், வெரி ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண எல்லா கேமிங் கேஃபேஸ்க்கும் வந்து வி சஜஸ்டட் திஸ் போத் காம்போ, வேறு எதுவுமே மாறல இதில். அண்ட் ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து பிளாக் ஷார்க் V2X USB வெர்ஷன். இது வந்து 3.5mm ஜாக் இல்லை, USB. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ லெவல்ஸ் டசன்ட் ரிலே ஆன் த மதர் போர்ட். ஸோ இதுலேயே இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி குட் இன் தட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த மவுஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸில் மவுஸ் பேட் ஆல்சோ ஐ வாண்டட் டு சே, இது வந்து நியூவாக ட்ரை பண்ணியிருக்கோம் கிரியோட பிராண்டில் இருந்து. ஸோ இது ஒரு சூப்பரான பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்தாங்க. மிச்சம் எல்லா மவுஸ் பேட்ஸும் அங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இப்போ செட்டப் பண்ண போகிறோம். இன் சம் டைம் இந்த மவுஸ் பேட் மட்டும் காமிக்கிறேன். ஐ ஆக்சுவலி லைக் இட் லாட். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையில் கொடுத்துருக்காங்கன்னா, பிகாஸ் இட் ஷுடன்ட் ஃபோல்டு. ஸோ மவுஸ் பேட் வந்து நிறைய ரோல் பண்ணி சின்னதாக வந்தால் வந்து அந்த பர்மனெண்ட் ரோல் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஒரு செமி ஹைப்ரிட் மவுஸ் பேட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிளைட் சூப்பராகவே இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் வந்து ஈஸி அட்டென்ஷன் டு டீட்டெயில், ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி பார்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வி ஹவ் கான் டு. அண்ட் ஆல்சோ கீபோர்டை மறந்துட்டேன் பாருங்களேன். கீபோர்டை வந்து வி ஹவ் கான் வித் அவர் பர்சனல் ஃபேவரட் கோகோ ஸ்போர்ட்ஸோட Orion 2. இட்ஸ் ரெட் ஸ்விட்ச் கீபோர்ட். ஸோ வெரி குட் ஃபார் கேமிங், எக்ஸலன்ட் ஃபார் லிட்டரலி எவ்ரிதிங் கேமிங் அப்படின்னு வரும்போது வந்து திஸ் இஸ் மை வெரி ஃபேவரட் ஆப்ஷன். ஏன்னா வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட், ரெட் ஸ்விட்ச் டஸ் த ஜாப். சென்னையில் இருக்க சர்வீஸ் சென்டர், இவங்களது கேமிங் கேஃபே. ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா வெரி ஈஸிலி வி கேன் கெட் இட் ரீப்ளேஸ். ஸோ கேமிங் கேஃபே பொறுத்த வரைக்கும் வந்து டெஃபினெட்லி எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. எவ்ரி ஒன்ஸ் நாட் கோயிங் டு யூஸ் த சேம் வே. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால வி ஹேவ் டு கோ வித் எவ்ரிதிங் வித் அட்டென்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ரீப்ளேஸபிள். இன்கேஸ் இஷ்யூ வந்தால் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், அது வரைக்கும் இவங்க வந்து அந்த காம்பனெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாமே கூட இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்து தான் we have gone with like brands and we have gone with components which are very 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 feasible to all that. Our setup is almost done. Welcome to Midgard, Chennai's first 300 refresh rate esports gaming cafe. We build PCs for literally everything, gaming, VFX, AI, architecture, productivity, எல்லாத்துக்குமே இந்த PC பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். From 20,000 10 lakh வரைக்கும் any budget in name it will be able to build it for you. So literally வந்து what we do is just not build and give PCs, we build an experience. ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரிக்யர்மெண்ட் இருந்தாலும் வந்து உங்கள் ரிக்யர்மெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக என்ன தேவையோ அந்த ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வில் பி ஏபிள் டு சஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் வாட் வி டூ அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ ப்ரைஸ் மேட்ச் கேரண்டி. ஸோ இதே அமௌண்ட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டோட உங்களுக்கு இதை விட பெட்டரான ப்ரைஸ் இருந்துச்சுன்னா anywhere in India 100% will be able to match it for you. And all our builds are completely tested. We built more than 1,000 systems with zero return. So that's very a proud moment for us and very ரொம்ப ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ஆர் இன் சென்னை அரௌண்ட் அண்ணா நகர், டூ விசிட் மிட்கார்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு PC பில் பண்ணுங்க, DM பண்ணுங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பாய்.